அப்படிக்குமா இப்போ 2 விஷயம் இருக்குது. உட்கட்சிக்குள்ளேயே சிக்கல் இருக்குது. ஒன்றிணையணும் அப்படின்றாங்க. எஸ்பி வேலுமணி பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா 35 தொகுதிகள் வெற்றி அப்படின்னு. இன்னொரு புறம் பாஜக கூட்டணி அவர் அண்ணாமலை நெருக்கடி கொடுக்கிறார். பிரதமர் அண்ணாமலை அவர்களை பாராட்டுறார். தமிழகத்தில் நாங்கள் கால் ஊன்றி இருக்கிறோம்னா இப்போ இதில் இபிஎஸோட கணக்கு என்னது? செய்தியாளர் சந்திப்பில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இல்லை, நீங்கள் அண்ணாமலையை பிரதமர் பாராட்டுறாருன்னா அது அவங்க கட்சி விஷயம். அவர் அண்ணாமலையை பாராட்டினதுடைய விளைவு தான் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரும் வருவாரான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அதை பற்றி நாங்கள் விமர்சிக்கவோ இல்லை அதை பற்றி பொருட்படுத்தவோ நான் தயாராக இல்லை. ரெண்டாவது, இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல, புரட்சித் தலைவர் அம்மா போல, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு வலிமையான பொதுச் செயலாளர். அவரை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை. எல்லா வசதிகளையும் அவர் தந்திருக்கார். வலிமையானன்றதுக்கு என்ன அர்த்தம்? நான் முடிச்சிடுறேன். வலிமையானன்னா அவரை தவிர வேற யாரும் அதிமுகவுக்கு உரிமையானவர்கள் இல்லை. இன்னைக்கு நீங்கள் எல்லா கணக்கையும் விட்டுருங்க. நான் ஒரு எளிமையான கணக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அங்கீகாரம் பெற நிலைக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? சீமான் தலைமையில் அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தவங்க இன்னைக்கு 8% வாக்குகளை பெற்றதனால் வாங்கிட்டாங்க. இப்போது நான் அதையே இதை சொல்கிறேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தவங்களை இன்னைக்கு 20% வாக்குகள் பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சின்னு சொல்லுவீங்களா, இல்லை இந்த கட்சிக்கு மாற்று ஒன்று சொல்லுவீங்களா? நான் ஒப்பீடு சொன்னது அங்கீகாரம் என்பது தேர்தல் கமிஷன் ஒரு சின்னத்தை ஒதுக்குவது என்பது, ஒரு கட்சியை அங்கீகரிப்பது என்பது வாக்குகளின் அடிப்படையில். அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து நீங்க மூத்த அரசியல்வாதி, நான் ஒரே கேள்வி சார், சீமான் அவர்கள் ஒரு கட்சியை உருவாக்குறார் சார். உங்கள்ட்ட 45% கட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கு சார். உருவாக்குறாங்க, பிரிச்சு எடுக்கிறாங்கன்றது இல்ல. ஒரு கட்சி ஒரு சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றால், அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அந்த கட்சி 8% மேல வாக்கு பெறணும். சரி, நாங்க 21% வாக்கு பெற்றிருக்கிறோம். இந்த கட்சியில இனிமே தேர்தல் கமிஷன் நினைச்சாலும் பிரச்சனை பண்ண முடியாது. சரி, கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு கையெழுத்துக்கு உரியவர். அதுக்குரிய தகுதி வந்துருச்சு. நீங்க இதுல இணைச்சி ஒரு சேர்த்து இந்த பிளவு இருக்கு, இந்த வழக்கு இருக்கு, இதெல்லாம் இனிமே பேசவே முடியல. இல்ல, நான் என்ன விளக்கம் கேட்கிறேன்னா, கட்சி உங்க கைக்கு வந்துருச்சு. இப்ப கேள்வி வெற்றி வந்துருச்சா? இல்ல, இதை ஒத்துக்கிட்டீங்களா இந்த பிரச்சனை சால்வ். முதல் பிரச்சனை இது இணைப்பு. இந்த கூட்டு இந்த பிரச்சனைக்கு எந்த முடிவா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தால்தான் முடிவு. இல்லன்ட்டார், இணைக்க முடியாதுன்ட்டார். அது முடிய தேவையில்லைன்ற. ஏன் தேவையில்லை? தேவையில்லை. நாங்க இன்னைக்கு சரியா இருக்கிறோம். எங்க கட்சி பலமா இருக்கு, உறுதியா இருக்கு. தேர்தல் கமிஷன் கூட பலம்னா தேர்தல் கமிஷன் கூட இனிமேல் முடிவெடுக்க முடியாது. இதுதான் பலம். இருங்க, நான் சொல்ல கருத்து வேற, நீங்க கேட்கறது உங்க கேள்வி எல்லாம் உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. சரி, ரைட்டு. இப்ப அடுத்து என்ன சொல்றீங்க? இப்ப பன்னீர்செல்வம் சேரணும், மரியாதைக்குரிய கேசிபி சேரணும், இன்னைக்கு புகழேந்தி சேரணும், ஜேசிடி பிரபாகரன் சேரணும், எல்லாரும் சேரணும். 2019 இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? 2019 இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? ஏன் அந்த தேர்தலில் தோத்தோம்? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அதிமுக தோத்துது? 2019 2024 பார்க்கிறப்ப இல்ல நான் கேட்ட நீங்க கேட்ட கேள்வி நான் பாயிண்ட்க்கு வந்ததனால நான் பாயிண்ட்க்கு இவங்க எல்லாம் இருந்துதானங்க இருங்க. இந்த சரிவு வரல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். இவங்க எல்லாம் இருந்துதான் 2019 19% வாக்கு வாங்கணும். இவங்க இல்லாம நான் இன்னைக்கு தனியா 20% வாக்கு வாங்கிட்டோம் சொல்றாரு அவரு. சார் அதுல என்ன இல்ல, எனக்கு ஒரு கணக்கு இருந்த
தேனியில ஒரு எம்பி இருந்தது. சரி சரி, நீங்க நின்ன தொகுதி ரொம்ப குறைவு. சரி. அதுல நீங்க 19 வாங்குனீங்க, இப்ப 35ல நீங்க நின்றீங்க. இது எல்லாம் தேர்தல் கமிஷன் பரிசீலனைக்குரிய வாதமா நீங்க எடுக்கிறீங்களா? ஒரு இல்ல கட்சி சார், நான் இல்ல, உங்களோட கட்சியினுடைய உரையாடுறேன். நீங்க கட்சியினுடைய அங்கீகார இணைப்புக்கு எதுக்கு கேக்குறீங்க? கட்சியினுடைய அங்கீகாரம் ரெண்டு அடுத்து இல்ல நீங்க எப்படி ஒண்ணு வரேன். இல்ல நீங்க எப்படி கேக்குற டிபேட் கொண்டு கேள்வி வரீங்கன்னா சார், நான் உங்களுக்கு நான் டிஸ்பியூட்டே பண்ணல. கட்சி உங்களுடையதான், அவர்தான் பொதுச் செயலாளர். அது இல்ல, ஏன் வெற்றி வரல? வெற்றி வரல இது கேட்டீங்கல்ல. இன்னைக்கு நடந்த தேர்தல் 18வது நாடாளுமன்ற தேர்தல். சரி, அதுல எதுவும் சந்தேகம் இல்லைல்ல. எனக்கு இந்தியாவை யார் ஆளணும்? நரேந்திர மோடி அவர்கள் தொடரணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. 400 இடங்கள் வெற்றி பெறுவோம்னு அவங்க களத்துக்கு வந்தாங்க. சரிங்க. இன்னொரு அணி நரேந்திர மோடி எந்த சூழ்நிலையிலும் இந்த நாட்டில் ஆள விட மாட்டோம், அவரை விரட்டி அடிப்போம்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அவங்க ஒன்னா இருந்தாங்களோ தனியா இருந்தாங்களோ ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 2 அணியும் தமிழ்நாட்டில் போட்டியிட்டது. சரி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவை யார் ஆண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அது நரேந்திர மோடி ஆண்டாலும் பரவாயில்ல, இல்ல இவங்க எதிர்ப்பாளர்கள் யாராவது வந்தாலும் பரவாயில்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு தராத ஒரு ஆட்சி அங்க வரணும், தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பான ஆட்சி வரணும். நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. ஆட்சி வேணும். அதற்காக நாங்க போராடுவோம். இணக்கமா இருந்த அவங்க நல்லது செஞ்சாங்களா ஆதரிப்போம், இல்லைன்னா போராடுவோம். அதனால நாங்க வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கட்சி, அகில இந்திய கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காக நாங்க போராடுவோம், பாதுகாப்போம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்க இந்த 2 பேரோடையும் நாங்க இல்ல சார் சொன்னீங்க ரிசல்ட் வரலன்னு. நான் முடிச்சிடுறேங்க. நீங்க வரவே மாட்டீங்க. நான் வரேன். ஆட்சி யார் ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல, இந்த ரேஸ்லயே நாங்க இல்ல. நாங்க தமிழ்நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு என்னங்க, எங்களுக்கு இலக்கு 2026 சொன்னோம். அதை நம்பி இருங்க, முடிச்சிடறேன். அதை நம்பி அவங்க 2 பேரும் எதிர்த்து எங்களுக்கு 20% வாக்களிச்சு இருங்க. 20% வாக்களிச்சிருக்காங்க. 20 பேரும் தமிழ்நாட்டுக்கான வாக்கு, எங்களுக்கான வாக்கு. சார் ஒரே ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு அறிவிக்கிட்டுங்க 2026 அதிமுக ஆட்சியை நான் அமைத்து காட்டுகிறேன், இல்லாவிட்டால் தலைவர் பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் ரிசைன் பண்ணிட்டு தொண்டர்கள் இடத்துல ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லுங்க. யாரையும் சேர்த்த வேணாங்க, நீங்களே நடத்துங்க. உங்க இஷ்டத்து, உங்க உரிமையாளர் கட்சி உரிமையாளர் அப்படின்னு கட்சிகளுக்குள்ள இந்த உரிமையாளர் இல்ல, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒண்ணு வேண்டாங்க. நாளை காலையில திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிட்டுங்க 2026 ஒன்னா அதிமுக ஆளுங்கட்சி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்படி இல்லையா ரிசைன் பண்ணிட்டு கட்சியின தொண்டர்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. புதிய தலைவரை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம்.